அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊத்தாப்பம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். சிலிண்டர் ஆஃபில் அடுப்பத்தை வச்சுக்கிறேன். அப்போ சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. அதில் சட்டி சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லைட்டாக ஆப்ப சட்டிக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது, நான்ஸ்டிக் தான். இதில் இப்போது கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை போட்டுக்கிறேன். மேலே தான் போடுவாங்க, நான் டிஃப்ரெண்டாக அதை உள்ளக்குடியும் போடுறேன். உள்ளக்குடியும் போட்டு அதில் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இது ஒரு டிஃப்ரெண்டான வெங்காயம் ஊத்தாப்பம். லைட்டாக அதில் கொத்தமல்லி தழை அதை தூவி, இதுக்கு மேலே லைட்டாக ஒரு உப்பு. இப்போ இதுக்கு மேலே சீசு துருவி விட்டுக்கலாம். சீசை துருவி விட்டு அதுக்கு மேலே தோசை மாவு, ஆப்ப மாவு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஊத்தாப்பம். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மேலே மாவு ஊற்றிக்கிறேன். அதை ரவுண்ட் படுத்துறதுக்காக இப்படி மாவை கொஞ்சம் பெருசாக ஊற்றுற மாதிரி, ஏன்னா அந்த கேரட்டெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அதையும் மாவையும் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு லேயர் திருப்பி போடணும். அடுத்தது வெங்காயம். இதுக்கு மேலே இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்கள், இப்போது நம்ம திருப்பி போட்டதை நம்ம இப்போ திருப்பி எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஊத்தாப்பம் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.